அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு, 26ஆம் தேதி தாய் மாதம், 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து புதிய வாரத்திலும் வழி நடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளுக்கான வசனம்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகிற அதிகாரங்கள்: ஆதியாகமம் 42, 43, சங்கீதம் 46, 47, 48, மத்தேயு 28வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இந்த அதிகாரங்களுக்கூடாக வழி நடத்துவார் கர்த்தர். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள். அதே வேளையிலே வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. அதே வேளையிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக அது உங்களுக்கு உதவி செய்யும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஜெபங்களை ஒப்புவிப்போம். மற்ற நாடுகளுக்காக, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க மறவாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லி கூறியிருக்கிறார். அதே வேளையிலே யுத்த பூமிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. சடுமாக கனடாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய நாளிலே கிட்டத்தட்ட 3 அடி அளவுக்கு ஸ்னோ இங்கே கொட்டி தள்ளியது. முழு நாள் நாங்கள் வெளியிலே அந்த ஸ்னோவை ரிமூவ் பண்ணி இருக்கிறோம். வெளியிலே போவதற்கு ரோட்டு கிளீன் பண்ணுறவர்கள் எங்களை அடைத்து விடுவார்கள். ஆனாலும் அவற்றுக்காக நாங்கள் பின்னதாக ஆயத்தமாவோம். நேற்று முழுக்க நாங்கள் வெளியிலே போக முடியவில்லை. ஆமாம், அவ்வளவுக்கு ஸ்னோ. என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே 12 அடிக்கு மலை ஒன்று நான் உருவாக்கி இருக்கிறேன். அதே போல் பின்பகுதியிலே நீங்கள் பார்ப்பீங்கள், ஊரில் சொல்வார்கள் வெள்ளக்காடு. இங்கே ஸ்னோ காடாக இருக்கிறது. முற்று முழுக்க வெள்ளையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வழி நடத்துகிறார். அது காலநிலைகள் கனடாவின் பல பகுதிகளிலும், அதே வேளையில் அமெரிக்காவின் பல பகுதிகளிலே, இந்த அமெரிக்காவிலிருந்து வந்தது தான் அது. அமெரிக்காவின் கிட்டத்தட்ட முழு மாநிலங்களிலும், அங்கு சில மாநிலங்களில் 128 பாகைக்கும் போகும். அப்படிப்பட்ட இடங்கள் கூட மிகுந்த ஸ்னோவாக இருந்தது. கர்த்தர் தாமே காத்து வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஒளியரை வரவேற்போம். சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ஆசிரியம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் குணா இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையில் சகோதரி ஏமி பஸ்பராஜா கால வேளையில் நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மெரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் முதலில் வரவேற்றுக் கொண்டு இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்து மீதியான ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வார். கர்த்தர் உதவி செய்வாராக. நீ போகிற ஒருவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு வேளையிலும் சகோதரியிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ்லோட்டமா. ஆமீன். எப்படி இருக்கிறீங்க இந்த நாளிலே? எங்களோட இடத்துல நல்ல சினோ. நல்ல சினோ. எவ்வளவு சினோ? அது கொஞ்சம் தான். அவ்வளவு சினோ கொட்டி கொண்டிருக்கு. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். வாசவானர் கூட அங்கிருந்து இணைவார்கள். அவருக்கும் அவருடைய வேலை காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless. ஆமேன், ஆமேன்.
வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியன் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கும் உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே கிடைப்பதாக. நாளே நாங்கள் ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே அங்கு ஆபிரகாம் தன் வீட்டு வேலைக்காரன் குறித்து அங்கு நாங்க பார்க்கிறோம். பாருங்கள் எவ்வளவு அந்த உயர்மானவனாகிய ஆபிரகாமுக்கு அந்த வேலைக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கிறதையும் இந்த இருவரையும் கர்த்தர் எப்படியாய் அவர்களை நடத்துறார் என்பதையும் ஒதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சரியான வழியில் நடத்துவார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் குடியிருக்கிற கானானியனுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாம நீ என் தேசத்துக்கு என் இனத்தார் இடத்துக்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாயிருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்று சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற. பாருங்கள், ஆபிரகாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர். அதனால் தன் மகனுக்கு கானானிய அதனைக்குள் தன் மகனை விடாதபடி அவர் சில காரியங்களை செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற. அந்த வேலைக்காரனுக்கு ஆபிரகாம் எதை ஒப்புவித்தாரோ அதை அவன் செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அதிலே அங்கு பெண் எடுக்கிற காரியம், பெண் எடுக்கிற விதத்திலே அந்த வேலைக்காரன் எப்படியாய் அங்கு தேவனோடு இணைந்து இசைந்து தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அங்கு செயல்படுறபடியால் அவருடைய காரியம் அங்கு வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஊழியக்காரன் எதிர்பட்டு உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் தாரும் என்று சொல்லும் போது தாண்டு கேட்கும் போது குடியும், பின்பு உம்முடைய ஒட்டகத்துக்கும் குடிப்பேன் என்று சொல்லி சொன்னவுடன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரயாணம் வாய்க்கப்பட்டது என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், வேலைக்காரன் கர்த்தரை பணிந்து கொண்டு ஸ்தோத்தரித்து அதற்கு பின் பேச்சுவார்த்தைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தரை முன்வைத்து ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் அங்கு முழுமையாய் நம்பி அவரிடத்திலே சொன்ன வேலையை அந்த வேலைக்காரன் சரியாக செய்து முடிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 26:48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் எஜமானுடைய சகோதரனின் குமாரத்தியை அவன் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் ஸ்தோத்திரிக்கிறதை நாங்க காணக்கூடியதா பாருங்கள். நேர் வழியாய் அங்கு நடத்தி வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் அவர் வார்த்தைகளால் கேட்ட போது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவகரம் இருப்பது நமக்கு தெளிவானால் நாங்கள் அந்த செயலில் ஈடுபடுவது நிச்சயமாய் அதை தயங்க கூடாது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் எங்கள் இதயத்தில் பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமா இருந்தால் நிச்சயமாகவே அந்த காரியத்தை ஆண்டவர் சரியான விதத்திலே நடத்தி முடிப்பார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே எங்களுக்கும் தேவன் தந்த பொறுப்பை நாங்கள் எவ்வளவாய் சரியாய் நேர்த்தியாய் உண்மையாய் செய்கிறோம் என்பதுதான் அங்கு முக்கிய பங்காய் இருக்கிறது. இன்றைக்கு சிலருடைய அழுகையின் கண்ணீரை காணும் போது அங்கு சகோதரங்கள் தங்களை வெறுக்கிறது. ஒரு சகோதரன் நல்லா இருந்தா அடுத்த சகோதரன் கெட்டு போனார். அங்கு அந்த கெட்டு போன சகோதரத்துக்கு கூட ஒரு நன்மைக்கோ தீமைக்கோ அவைகள் சொல்லாமல் அங்கு செயல்படும் போது அவர்களுடைய வேதனை இவ்வளவு கண்ணீராய் மாறுகிறது. இப்படி இந்த நாடுகள்ல இந்த தேசங்கள்ல இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. வேணென்றால் ஒருவருடைய கண்ணீர் அங்கு எதை செய்யும் என்று எங்களுக்கு தெரியாது.
அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நாட்கள்ல ஜாக்கிரதையா இருப்போம். எங்கள் இருதயத்தை நாங்கள் சுத்தப்படுத்துவோம். கர்த்ததாமே எல்லாரோடும் கூட இருக்கணும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனா அவர்களுடைய சுபாவங்கள் அவர்களை கீழே தள்ளுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கும். ஆகவே நாங்க ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து சொல்லுவோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த பொல்லாத மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களை கர்த்தர் எங்கள் தேசத்தில் இருந்து எங்கள் மக்கள் மத்தியில இருந்து அவர்களை மனம் திருப்பி அங்கு ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உம்மை ஒன்றான மெய்த்தவனாய் உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உம்முடைய வசனத்தின்படி வாழ இந்த பொல்லாத காரியங்கள் சபைகளில இடாதபடி மக்களிடையில பெண்களை இந்த இயேசுவை போல பார்க்கிற அந்த இருதயத்தை கொடுக்கும்படியாக இயேசு எப்படி நடந்து காட்டினாரோ அதே போல நாங்கள் நடக்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இருதயத்தை தந்து, உம்முடைய நவமான இருதயத்தை தந்து, தசையான இருதயத்தை தந்து, உம்முடைய ஆவியில அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய கனிகளோடு நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருப்பவீராக. ஆண்டவரே, யாராவது குற்றங்குறைகள், நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாத வழிகள், கபடான காரியங்கள் செய்திருந்தால் இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை போல வாழ இந்த இறுதி காலத்துல இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே. அந்த காலத்திலே அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய வசனத்தின் பழி வாழ, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் வாழ, புற மத மக்கள் ஊழியக்காரர்கள விசுவாசிகளில உம்மை காண, உம்மை ஒளியாக உப்பாக காண, வெளிச்சத்தில் உள்ள பட்டணமாக காண நீர் ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. அதாவது தவறான காரியங்களை இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக, பொல்லாத காரியங்களை, தவறான காரியங்களை மன்னித்து உம்மை போல மாற்றுவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக இந்த ஊழிய இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், விசேடமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய சமூகம் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் முன்னாக போகட்டும். ஒவ்வொருவரோடு கூட இரும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபையாரையும் எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் காத்து நடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பட்டியங்கள், கொலைகள், இதிலிருந்து எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய வாலிபர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட மனித நேயம் அவர்களுக்குள்ள வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி, நன்றி. காலை நேரம் ஆண்டவரே, யாவரும் ஒரு மனதோடு வந்து நிற்கும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட விண்ணப்பத்தை கேட்கவரே, எங்கள் கண்ணீர் பிடிப்பவரே, உமக்கு நன்றி, 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 கோடி கோடி நன்றி. நீர்
சுத்தமா இருக்க போல ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமையும் உங்களுக்குரியவர்களாக மாற்றுவது வல்லமே இருந்த தப்பனே வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே மக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இந்த ஜனங்களான கொள்ளை நோய்களிலும் வியாதிகளிலும் தற்கொலை செய்வதிலும் ஆக்களை எல்லா விதமான அசுத்தமான ஆவியில நடத்தி கொண்டிருக்க அந்த பிசாசின் ஆவியை ஆண்டவரே அப்பா. இந்த விதமான அசுத்தமான ஆவியும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே எதிர்த்து நின்று அந்த யுத்தங்களை கொள்ளை நோய்களை யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஆண்டவரே ஜெயிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஜெயமுள்ள ஆவியை கொடுக்கும்படி வல்லமையை தெரியப்படுத்துங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக ஒவ்வொரு போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய இரத்தத்தினால தான் சாத்தானை ஜெயிக்க முடியுமா அப்பா. அப்பா இந்த இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆபத்து காலத்துல ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவியில மூழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய இரத்தம் வெளியேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாத்தை ஜெயித்திடுவோன்னு சொன்னபடி உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஜெயித்து அவங்களோட ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கட்டளையிடு. மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனே நாங்க கேட்கறது அதிகமாக இந்த ஆத்மா பாரங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த ஆத்மாக்களுக்கான ஜெபிக்க தந்த கிருபைகள் போகாத வண்ணமாக இலங்கை தேசத்துல ஆண்டவே வாலிபர்ல இருந்து குழந்தைகள் இருந்து சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர்கள் இருந்து அப்பா யாவரையும் கூட உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால கள்ளவுங்க சுத்தியாருங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர். நாங்க இருதயத்துல சுத்தமா இருந்தா தான் கத்த கண்ணோக்கி பார்க்கக்கூடியதாக அவங்களை அப்பா விண்ணப்பங்கள் யாவற்றை நீங்க அவங்களோட கண்ணீர்களை துடைத்து அவங்களோட உள்ளங்கள் முற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் பாசத்தை இரக்கத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நீங்க இரக்கத்தின் தகப்பன் அப்பா, இரக்கத்தின் தகப்பன் ஆண்டவரே. நன்றி செலுத்துறேன். அவங்க யாவரும் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக காலை நேரம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்கள் நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஞானத்தையும் அறிவையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பெரிதான ரட்சிப்பை கொடுத்து உங்களோட வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே அவங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற நன்றி. உங்க இனிதான நாமம் என்று அவங்க அறியக்கூடியதாக நீங்க பரிசுத்தர் நீங்க மட்டும்தான் ஒரு தேவன் என்று அவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். அவங்களோட குடும்பத்தை காணி வருகிறேன் ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் அப்பா அவங்களோட பிள்ளைகள் நடத்தி கொண்டு நன்றி. ஒவ்வொருவரையும் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்கு மறு திட்டத்தின் மேல் நடத்துங்க. வாக்கு மாறிடாரு, அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. உன்னதமான மறைவில் அவர்களை மறைத்து வைத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த சினோ நாட்கள்ல கூட காத்து நடத்தி வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரதர் எங்கள் தேசத்திலே ரட்சிப்புக்கு எது தடையா இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடந்தோம்.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஆண்டவரே எங்களுக்கு செய்து தந்த உன்னத ரட்சிப்பின் வழிகளுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய அர்ப்பணிப்பும், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய பரிசுத்த தியாக பலியும் கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே கிடைத்த இந்த உன்னத பாக்கியத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரா. எங்களுக்கு ரட்சிப்பின் வழியை உண்டாக்கி தந்தீங்க ஆண்டவரா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரா. அடிக்கப்பட்டீங்க, எங்களுடைய சரீரத்தின் பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க. எங்களுடைய ஆண்டவரே ஆவியின் மீறுதல்களுக்காக தம்முடைய ஆவியை எடுத்து பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவின் அக்கிரமங்களுக்காக தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊத்துனீங்க ஆண்டவரே. போர் செவ்வகர்கள் ஈட்டியினாலே விழாவில குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீருமாய் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊத்தி ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற வசனங்களை எல்லாம் நிறைவேற்றி வழியை உண்டாக்கி தந்தவரே. இந்த காலை வேளையிலும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே பாவங்களை மன்னிக்கிற கிருபைகளை தந்தீங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னத கிருபைகளை தந்தீங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே, கல்வாரி சிலுவையிலே நீங்க செய்து முடித்த ஒவ்வொரு தியாகங்களும், ஒவ்வொரு பாடுகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆய்க்கினைகளையும் அடைந்து கர்த்தாவே எங்களுக்கு செய்து தந்த இந்த உன்னத வழியை கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுகிற யாவரையும், அதை பார்த்து விசுவாசிக்கிற யாவரையும் தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினவரை உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ரட்சிப்பின் வழியை உண்டாக்கி எங்களுக்கு தந்தவரே. இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஐயா. மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற திரைச்சீலையை பரலோகம் மேலிருந்து கீழாக கிழித்து இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனம் தண்டைக்கு வர சொல்லி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தோடு கர்த்தாவே ரட்சிப்பின் வழியை ஆண்டவரே எங்களுக்கு உண்டு பண்ணி தந்த இதோ இந்த ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவரே. இந்த ரட்சிப்பை பெற்று எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆளுக செய்வீராக. ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளுகிற கிருபையை தருவீராக. ஆண்டவரே தேவ மக்களாகிய நாங்கள், தேவ குடும்பங்கள் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை தூக்கின ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் தம்மை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் என்ன போதிப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுக செய்து ஆண்டவரே அவர்களுக்குள்ளே கர்த்தாவே தேவ பயத்தினால் நிரப்புவீராக, தேவ ஞானத்தினால் நிரப்புவீராக, தேவ கிருபைகளினால் நிரப்புவீராக. குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே செய்கிற குடும்பங்களாக நாங்கள் காணப்படும் ரட்சிப்பின் குடும்பங்களுக்கு உதவி செய்வீர்கள் செபிக்கிறோம் ஐயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் ஆய்க்கினைகளுக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் என்று சொல்லுகிற உங்களுடைய வசனத்தின்படி கர்த்தாவே இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த கர்த்தாவே அந்த மகிமையை அந்த ஆண்டவரே அந்த வல்லமைகளை அந்த தேவனுடைய கிருபைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக மாறி மனம் திரும்பி கர்த்தாவே உன்னோடு நடக்க எண்ணம் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல குணங்களை தருவீராக. ஆவிக்குரிய ஜனங்களாக மனம் திரும்பி குணப்பட்டவர்களாக ஆண்டவரே தகப்பனை ஊக்குவிக்கத்தக்கதாக, மற்றவர்களிடத்தில் இந்த ரட்சிப்பை கொண்டு போகத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக இந்த தேவன் செய்து முடித்த எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டங்கள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே ஜனங்கள் என்ற உணர்வுகளோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய கரத்துல ஒவ்வொரு தேவ குடும்பங்களை தேவ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு கர்த்தாவே உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக, உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகை காணப்படுவதாக, உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகை இது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிற குடும்பங்களாக, கர்த்தாவை பயபக்திக்குரியவர்களாக தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலகத்துல சிக்கப்பட்டு கொள்ளாதபடிக்கு, உலகத்துல பிடிபட்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் வேத பிரமாணங்களின்படி நாங்கள் வாழ்ந்து வர ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விஷயம்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு பெரிதான மன்னிப்பு எல்லாம் உங்களுடைய கைகளிலாலே ஆளுகை செய்யப்படுகிறது என்று நாங்கள் அவர்கள் கொண்டவர்கள். இதற்கு தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தாவே நாங்கள் மாய்மானமாக்கி விடுதபடிக்க, உண்மை அசட்டை பண்ணாதபடிக்க, இதோ நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே தொடர்ந்து நடக்க எங்கள் கிருபை ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு ஆண்டவரே நாங்கள் அவர்களோடு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, கர்த்தாவே நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் நிற்க கூடியவர்கள் என்று சொன்னது போல, இதோ எல்லா இடத்திலும் வேதவசனத்தை அறிந்த தேவ மக்கள் தைரியமாக நடக்கத்தக்கதாகவும் தைரியமாக தேவனுக்காக வாழத்தக்கதாகவும் ஒவ்வொரு எலியாவை போல தைரியம் உள்ளவர்களாக எல்லா இடத்திலும் காணப்படத்தக்கதாக, தானியேலை போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை போல ஒவ்வொரு சிங்கத்தை போல நீதிமன்றங்கள் தைரியமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத எங்களுடைய சகோதரர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுடைய மனக்கண்களை துறப்பீராக ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒருவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமாரன் என்று வரான் என்று சொன்னவர, இதோ இந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவிக்குரிய குடும்பங்கள் கர்த்தாவே அவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் இருக்க முடியாமல் இருக்கிறான். எல்லா பொல்லாத காரியங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய குடும்பங்களையும் விட்டு வெளியேறுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆவிக்குரிய குடும்பங்களும் மலை மேல் உள்ள விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்காக ஒவ்வொரு மக்களும் பார்க்கிற பொழுது, இந்த மக்களுடைய வாழ்க்கையை காண்கிற பொழுது, இவர்கள் தேவ சமாதானத்தை பெற்றவர்கள், தேவ விடுதலையை ஓடி சாட்சி உள்ளவர்களாய் நின்று மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய களங்கமான வாழ்க்கைகளை கர்த்தர் அகற்றி போடுவீராக. எங்களுடைய கர்த்தாவை ஒட்டு போகிற வாழ்க்கைகளை அகற்றி போட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தாவே பிரிந்து வாழுகிற கர்த்தாவை உள்ள வாழ்க்கையை கொடுத்து மற்றவர்களையும் ரட்சிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தாறுமாறாக பேசி ஜனங்களை எல்லாம் தவறுதலால் வழிநடத்துகிறவர்கள் மனம் திரும்பி இதோ ஜனங்களை கர்த்தாவே நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த கிருபைகளினால் நிரப்புவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் எங்களுடைய தேசத்துல எண்ணம் தம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய பிள்ளைகள் மிஷனரிகள் தொடர்ந்து பயணிக்கவும், ஆண்டவரே தகப்பனே எண்ணம் சத்தியத்தை கொண்டு போய் செல்லவும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசானவன் போட்டிருக்கிற திட்டங்கள் தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இதுவும் அவர்கள் உடைத்து கடந்து சந்திப்பீர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல இந்த ரட்சிப்பின் காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வருகிறதற்குள்ள எல்லா இடமும் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவு செயல்பட பரிசுத்தத்தை காத்து கொள்ள பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனை ஒன்று சேர்ந்து காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளும் இந்த ஆண்டவரே செப குறிப்பு தந்ததற்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த சங்கமம் உலகத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து தம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பயணிப்பாராக செபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ஜெயன் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நான் செபிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவருடன் கூட இந்த எண்ணம் விசுவாசத்துல பலப்படுத்தி எண்ணம் தொடர்ந்து நாங்கள் யாவரும் சேர்ந்து பயணிக்க எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்பி வழிநடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையுடன் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக. ஆமென். 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 நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் திட்டத்திலே அங்கு மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற அந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். மற்றவர்களுடையதை நாங்கள் இச்சிக்காதபடி தேவன் தாமே அவர்களோடு பேசி அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, அற்புதமான ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் பெரியவரும் மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தேசத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உலாவி ஆண்டவரே அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ராஜாவாகிய தேவன் அங்கே உம்முடைய அரசாட்சி இருந்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை எல்லாம் அரசாளும்படி ஜெபிக்கிறோம். அந்த வேலைக்கு கொடுக்கத்தாவே இலங்கை தேசத்தில் வாழுகிற பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரே தாறுமான எண்ணங்களை கொண்டு ஆண்டவரே அங்கே வாழாதபடிக்கு அப்ப அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுடைய ஆண்டவர் மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக மாறாதபடிக்கு மற்றவர்களுக்கு இடையூறுகள் செய்யாதபடிக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில நுழைந்து ஆண்டவரே அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கின்ற காரியங்களை செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடும்படியாய் சிதைக்கிறோம். அங்கே ஆண்டவர் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய நிலம்பலன்களையும் அவருடைய வீடுகளையும் கர்த்தாகிய தேவன் நீர் ஆண்டவரே அது அடுத்தவர்கள் அபகரிக்காதபடிக்கு அவர்களை ஏமாற்றாதபடிக்கு அவர்களோடு கூட நீர் துணை இருந்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் அந்த இடத்துல இப்படியான ஒரு காரியங்களை செய்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிதைக்கிறோம். தேவன் அவர்களுக்கு எப்போதும் பக்கத்துலமா இருங்கப்பா, அவருக்கு பாதுகாப்பா இருங்க. அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே கஷ்டத்திலே ஆண்டவரே உருவாக்கி கொண்டிருக்கிறதான தன்னுடைய வீடு நிலம் புலன்களை எல்லாம் மற்றவர்கள் ஏமாற்றி அழிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை போதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். யாரெல்லாம் இப்படியாய் ஆண்டவரே அடுத்தவருடைய காரியங்களுக்காகவும் அடுத்தவருடைய பணத்திற்காகவும் அடுத்தவருடைய நிலனுக்காகவும் அடுத்தவருடைய வீடுகளுக்காகவும் அவருடைய சொத்துக்களை அதை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஏமாற்றி எடுத்து கொண்டுகிற ஒரு காரியமா இருக்கிறபடியால் அப்படியாக ஆண்டவரே ஒருவரும் அந்த இடத்துல அந்த நீதி நியாயங்களை எண்ணி மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு மற்றவர்களை ஏமாற்றாதபடிக்கு மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்காதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை தந்து நல்ல புத்திகளை தந்து நல்ல விவேகமுள்ளவர்களாக
நடந்து கொள்ள நல்ல மார்க்கத்தார் போல் அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இப்படியே ஆண்டவரே ஒவ்வொருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மனங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையை ஆண்டவரை நம்பி வரத்தக்கதாக உண்மையை ஏற்றுக்கொண்டு உமக்காக அவர்கள் ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை ஏமாற்றக்கூடிய எண்ணங்களை வளர்த்து கொண்டு திரிகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாற்றுங்க. யாரையும் அவர்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்க அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற காரியங்களை ஏமாற்றாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆலோசனையும் நல்ல புத்தியும் தந்து வேத வசனங்கள் அறிந்து கொண்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இடத்திலே ஒரு சொத்து ஒரு அபகரிக்காதபடி சிநேகத்தோடும் பாசத்தோடும் சகோதரர்களோடும் ஒற்றுமையாய் வாழத்தக்கதான ஒரு எண்ணங்களை தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து கூடியிருந்து உன்னுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவர்களாக அவர்களை மாற்றி அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தேவனாகி கர்த்தருக்கென்று அவர்கள் ஆண்டவர் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ராஜாவாகிய தேவன் நீர் அவர்களுக்கு ராஜாவாயிருந்து அவளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அந்த பிள்ளைகளை நீர் சந்தித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து அவர்களும் சாமானிய மற்ற மக்களை போல ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து கூடி இயேசு என்ற அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறவர்களாக மாற்றுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரை உம்மிடத்திலே உற்சாகத்தோடு இன்னும் ஆண்டவரை விசுவாசத்திலே வளரும்படியாய் செய்யுங்க. இன்னும் ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கும் நீங்க துணையா இருங்க. அவர்கள் ஏறெடுக்கிறதான ஜெபங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய செவியை சாத்த அந்த பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல விடயங்களை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில அருமையான ஜெபத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறதான அந்த சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்க. மகனுக்கு துணையாயிருங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தை தாருங்க. இன்னும் கர்த்தாவே உமக்கு பிரகாசிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் எப்போதும் ஒத்தாசாயிருந்து ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புகளிலும் இவர்களை காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்போது கூட மிகவும் குளிரா இருக்கிற இந்த நேரத்துல கூட பிள்ளைகளுக்கு நல்ல சுகபத்தமான ஒரு ஜீவத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவிகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் அங்கு சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையை தொகுத்து வழங்குறதான அருமையான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் 2 பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளின் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சந்தித்து உயர்த்துங்க. இந்த பிள்ளைகள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள்
எங்கள் தேச திருச்சபையல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு, அங்க தேவ நீதிக்கு உட்பட்டு நடக்கிற நிலைமைகள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹalleluya. சோத்திரம் சோத்திரப்பா, துதிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லின எல்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாளும் காலையிலே முது கிருபையால் எங்களை திருப்தி ஆக்கும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கே பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் அது பரலோகத்திலும் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் ஒரு மனதாக இந்த நாளிலே தேசங்களுக்காகவும் விசேஷமா இலங்கைக்காகவும் திறப்பிலே நின்று அப்பா தேசங்களின் நன்மைக்காக உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் தேசங்களின் மீது எல்லா சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து தேசங்களை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக உமது கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே திருச்சபைகளிலே ஆண்டவரே அப்பா ஆவியானவர் தாமே நீர் உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. தேவ பயம் அற்று இஷ்டம் போல வாழ்கிற எல்லா காரியத்தையும் இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த நாளிலே ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவரே நிர்விசாரமாய் ஊழியங்களை செய்கிற காரியத்திலே நீர் அப்பா தலையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வீணாக இஷ்டம் போல வாழ்ந்த சபைகளே தனி இஷ்டம் போல நடத்தி கொண்டு இருக்கிறதான காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. உண்மையும் மொத்தமுமாய் உமது சித்தத்தை அறிந்து செய்ய சபைகளிலே ஒரு அப்பா பரிசுத்தம் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். உமது ஆலய அப்பா அந்த உமது ஆலயங்களிலே உமது வஸ்திர தொங்கலால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே நீர் அசைவாடும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அங்கே வருகிறதான எல்லா மக்கள் கூட தெய்வீக பயத்தோடு உள்ள வர கிருபை செய்யுங்கப்பா. நான் இஷ்டம் போல இல்லாதபடிக்கு பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க துதிக்க அவர்கள் வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த நேரத்திலும் உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்போது தானப்பா நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவன் நீர் உறுதிப்படுத்தும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தெய்வீக பிரசன்னத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. ஊழியர் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உமக்கு செய்யற ஊழியம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை போன்ற ஆசைகளினாலே இந்த நிலைகள் எல்லாம் மாறி பரிசுத்தமா உத்தமத்தோடு உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கவும் அவர்களை உடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளவும் அவர்கள் போக்கு வரவை ஆசிர்வதிங்க. அவர்கள் அப்பா செய்கிறதான ஆராதனை அவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதனை காண்கின்ற மக்கள் யாவரும் நீரே உண்மையான தேவன் என்ற ஆலயங்களுக்கு வந்து நிரம்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே சபைகள் வெறிச்சோடி வெறுமையாய் காணப்படுகிறது. அந்த இடத்துல தேவ பயம் கூட இல்லாதபடிக்கு மக்கள் கூட வந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். வருகிறதான மக்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு பயத்தோடு வந்து சேவித்து ஆராதிக்க அவர்களுக்கு நல்ல ஞானத்தை உணர்வை நீர் கட்டளையிடுங்கப்பா. அந்த தேவாலயங்களிலே திருச்சபைகளிலே ஒரு பெரிய மாறுதல்கள் மாற்றங்கள் உருவாகட்டும். எல்லாம் அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே எப்படி சபைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிந்தார்களோ அதே போல இந்த நாளிலும் ஆத்துமாக்கள் வந்த சபைகளிலே சேர எல்லோரும் பரலோகத்துக்கு நேர அந்த ஊழியக்காரர்கள் மக்களை நடத்த ஆண்டவராகிய தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி இவர்களை கனப்படுத்துங்க. அவர்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக. ஆலயத்தின் தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆலயத்திலே வருகிறதான விசுவாசிகளும்
போதகரும் கூடி சேர்ந்து ஆலோசித்து அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட தேவனுடைய நீதி சபைகளிலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் நீதி அந்த இடத்துல விளங்கும் போது ஆண்டவரே அங்கே ஒரு ஒற்றுமையை காண நாங்கள் காண உதவி செய்வீர். எல்லா மக்களும் ஒற்றுமையும் சமாதானமும் நீதியும் நேர்மையுமாய் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற அவர்களுக்கு விசேஷித்தமான ஞானத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். சபையை கர்த்தாவே நீர் உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீர் சம்பாதித்த அந்த சபைகள் அப்பா, அவைகளிலே உமது பரிசுத்த ரத்தம் திரளாய் தெளித்து அந்த இடத்துல இருக்கிறதான வேண்டாத நிர்விசாரங்கள் எல்லாம் விலகி போகட்டும்ப்பா. எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாம் விலகட்டும் தகப்பனே. அப்படியாக தேவன் அந்த இடங்களிலே நடக்கிறதான அந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் இருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஆலயங்களை நிரப்பி ஆசீர்வதித்து ஆத்துமாக்களை பெருக்கி பரலோகத்துக்கு நேரே அவர்கள் வழி நடத்தும்படியாக கூட அந்த ஊழியக்காரர்களுக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆலயங்களுக்கு வருகிறதான திருச்சபைகளுக்கு வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களே ஆசீர்வதிங்க. சபைகளில் இருக்கிறதான பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவர்த்தரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவர்கள் பலவீனமாய் இருந்தால் அவர்களுடைய பலவீனங்களிலே உமது பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எகோவா ராஃபாவா இருந்து சுகமளித்த அந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனை காண்கிற மக்கள் புறஜாதியார் யாவரும் நீரே உண்மையான தேவன் என்று ஓடி மண்டையிலே வந்து சேர ரட்சிக்கப்பட அறிகின்ற அறிவை நீர் தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சபைகளிலே பெரிய அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியே சொந்த பந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. தேவதாசன் செய்கிறதான ஊழியத்தை கூட தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா உமது கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையுமா ஒப்பு கொடுக்கிற அவர்கள் உமக்கு செய்யற ஊழியம் உமக்கு பிரீதியா இருக்கட்டும் ராஜா. அப்படியாக பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றபடியாய் கூட ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிதாவின் கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த குடும்பத்தை செழித்தோங்க செய்து ஊழிய பாதையிலே இவர்களுக்கு வேண்டிய எல்லா வித தேவைகளையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே இந்த வேலையிலே ஏமி புஷ்பராஜ கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சகோதரி கடைசியாக எல்லாருக்கும் இந்த ஜெபிக்கிற அந்த மகளை தேவன் நீங்க அபரிதமாய் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க உமக்கு செய்கிற ஊழியத்தை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களின் மீது ஆசீர்வாத கரம் அமரட்டப்பா. பரிசுத்த ஆவியின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலும் குடும்பங்களை மூடுகிறோம்ப்பா. அப்படியாக ஆசீர்வதித்து தேவரீர் நீர் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் பாதப்படியில ஒப்பு கொடுத்து இது சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாடுகள்ல இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார், தலைவர்களை அறிவார். வீணான விரதாவான யுத்தங்களும் ரத்தம் சிந்துதலும் இந்த தேசங்கள்ல வராதபடி தேவன் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க அவருடைய வருகை மட்டுமாய் அதை காத்துக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமா எங்களை நடத்தின எபினேசரே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அம்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை தோள்களிலே சுமந்து கொண்டு வந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து கொண்ட கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசம் உலகம் எங்கும் இருக்கிறதான எல்லா தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் கர்த்தாவே அப்பா அந்த யுத்தங்கள் நடக்கிற தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே யுத்தங்களை ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்கள் எல்லாரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு தேச தலைவரும் உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு செல்ல வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வார்த்தைகளை கொண்டு தேவன் அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரஷ்யா உக்ரைன் தேசத்துக்காக கர்த்தாவே, பாகிஸ்தான் இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களில் எல்லாம் மீண்டும் இந்த யுத்தங்கள் வராதபடிக்கு தேவன் ஜனங்களையும் தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களை தூண்டுகிறதான கர்த்தாவே அந்த பொல்லாத ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் அவர்களை உதவி செய்து இந்த தேசத்திலே யுத்தங்களை அதிகரிக்காதபடிக்கு கர்த்தாவே அப்பா தேசங்களுக்கு இடையே நல்ல ஒரு தேவ சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல் தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான கர்த்தாவே யூதர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா அருவருப்பான காரியங்களை தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்கிறதான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரினை செயற்கை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கூட்டு வாழ்க்கைகள் கத்தாவே எல்லாவற்றையும் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இருக்கிறதான எல்லா அருவருப்பான காரியங்களையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அந்த தேசத்திலே இருக்க யூதர்கள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வருகையிலே அவர்களும் வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான எல்லா ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உறவுகளை பிரிந்து கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆற்றி தேற்றுங்க. அதே போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கால் கைகளை இழந்து கர்த்தாவே வைத்தியசாலையில இன்னும் அதிகம் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புள்ள கரங்களினாலே அவர்களுக்கு தொட்டு சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தத்தினாலே பொருளாதாரம் அநேக தேசங்களிலே விழுந்து போயிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இனிமேலும் இந்த யுத்தங்கள் வராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வருகை மட்டும் கர்த்தாவே இந்த தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தங்களை ஊக்குவிக்கிறதான கர்த்தாவே தீவிரவாதிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாரிடத்திலும் ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்குங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற சுவிசேஷ
சுவிசேஷர் மிஷனரிகள் கத்தாவே கிறிஸ்தவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பாடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்யறாங்க தகப்பனை, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா அந்த தேசத்துல நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுங்க. யுத்தங்கள் மீண்டும் வராதபடிக்கு தேவன் உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு வெயிலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஈரான் தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சென்றடைய வேண்டிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மத்திய கிழக்கு அரபு நாடுகள் எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. உண்மை அறியாத ஜனங்கள் கத்தாவே, இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்தாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி ராஜாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சங்கமம் வானொலி எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அதிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சகோதர சகோதரிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த இணைப்பினூடாக கத்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா அந்த இணைப்புக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. நீ தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்தும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். தேங்க்யூ. நாங்க சிஸ்டர் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சுகபலன்கள் ஓகேயா? இப்ப நல்லா சிஸ்டர். சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஜெபித்தோம். கர்த்தர்தாமே உங்களோட கூட இருந்து நடத்த வேண்டும், இன்னும் சுகபலத்தையும் தந்து நடத்த வேணும். ஓகே. நீங்கள் யூரோப்பா தேசங்களுக்காக, கனடா, நாங்கள் இருக்கிற தேசங்கள், இந்தியா, இலங்கை, எல்லா தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசங்கள்ல ஒரு சமாதானம் உருவாக வேணும், ஒரு ரட்சிப்பு பெருக வேணும், ஒரு எழுப்புதலின் வல்லமை பெருக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, அருமையான ஆண்டவரே, மாலை வேளையில சுவாமி உம்முடைய பரிசுத்த பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் நீர் எங்களை ஏவின கிருபைக்காக, ஒருமனப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இத்தனை தடைகள் ஆண்டவரே, போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் சுவாமி அப்பா நாங்கள் துறப்பிலே நிற்கவும் ஆண்டவரே, அப்பா எங்கள் ஜெபங்களை உங்க சமூகத்துல அப்பா ஏறெடுக்கவும் ஆண்டவரே, அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றுக்காகவும் கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்திலே தெரியப்படுத்தும்படியாய் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரமாய் ஐயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப ஆவியை, ஒரு பாரத்தை நிர்வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இயேசு சுவாமி கர்த்தாவே எந்த சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்படுத்த முடியும் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாய் இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி எங்கள் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி ஒரு மனமாயுமை நோக்கி பார்க்க துதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட அப்பா இவர் பிரதேசங்களுக்காக ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி இந்தியா, இலங்கை ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீர் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பகுதிகளையும் தெரிந்து கொண்ட தேவனப்பா. இப்பகுதிகளிலே கிரிய செய்கிற எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளை இயேசுவி நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சுவாமி தகப்பனே உம்முடைய அன்பான கரம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை
பிள்ளைகளையும் தொடும்படியாக ஆண்டவரே ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிற சுவாமி அத்தனை காரியங்கள் கிரியைகள் மனிதர்கள் குழுக்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற வேண்டும் சுவாமி. எல்லாரும் உடைய சுகத்தை உடைய ஆசீர்வாதத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஏசப்பா நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா சுவாமி. ஒவ்வொரு தேசங்களிலும் ஆங்காங்கே ஆண்டவரே சுவாமி அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே சுவாமி அக்கினி பிளம்பாய் ஐயா சுவாமி தகப்பனே ராஜா ஜெபிக்கிற நாவுகள் இயேசுவி நாமத்தில் எழுப்பட்டும். எழுப்புதல் தீ தேசங்களிலே பற்றி பிடிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா சுவாமி தகப்பனே, மக்களை மனிதர்களை திசை திருப்புகிற சத்துருவின் கிரியைகளை எண்ணங்களை சிந்தனைகளை ஏசப்பா செயற்பாடுகளை சதித்திட்ட முயற்சிகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி உடைய சத்தியம் ஆண்டவரே, உடைய சுவிசேஷம் ஆண்டவரே துண்டு பிரதிகள் மூலமாக வானொலி மூலமாக ஐயா வெளியரங்க கூட்டங்கள் மூலமாக சுவாமி எப்படி எல்லாம் சுவாமி உடைய சுவிசேஷம் செல்லுகிறதோ அது வெறுமையாய் திரும்புகிறபடி ஒவ்வொரு அசைவை ஏற்படுத்தும்படியாய் ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியான தொடும்படியாக கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் உடைய பாதத்தில் இருந்தப்பா. ஆண்டவரே சுவாமி ராஜா சிறைச்சாலைகளுக்கு வைத்தியசாலைகளுக்கு ஆண்டவரே சுவாமி எங்கள் ஆண்டவரே வீதி ஓரங்களில ஆண்டவரே சுவாமி தகப்பன எங்கெல்லாம் சத்தியம் ஆண்டவரே சுவாமி ராஜா பிரஸ்தாபப்படுத்த எல்லா இடங்களிலும் மனுஷ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தகப்பனின் உண்டு பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவரே அந்த மனசு சிந்தனை கண்கள் ஆண்டவரை திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தான் சத்துருடைய கிரியைகள் எல்லா விதமான பாவ செயற்பாடுகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே உமது வசனம் சத்தம் ஆண்டவரே கேட்கிற காதுகள் துறக்கப்படட்டும், இருதயங்கள் துறக்கப்படட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே அப்பா சுவாமி உமது பிள்ளைகள் உமது ஊழியர்கள் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கொண்டு சேர்க்கும்படியாக ஐயா தன் பேரை கூட ஆண்டவரே சுவாமி அப்பா கொடுத்து அப்பா உடைய சத்தியத்தை வேதத்தை கொண்டு ஐயா சுமந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. என் தகப்பனே உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும். அல்லேலூயா. உடைய தேவ தூதர்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாப்பு வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது சத்தியத்தை கேட்க மறுக்கிற ஒவ்வொரு இறுதியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சத்துருவை எதிர்ப்பை உண்டு பண்ணுகிற எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஆண்டவரே சுவாமி மாற்றங்களை கொடுக்கிற சத்துருடைய கிரியைகளை ஐயா தகப்பனே ஒவ்வொரு பகுதிகளில ராஜாதி ராஜாவை வார்த்தையை கொண்டு போக முடியாதபடிக்கு தடைகளை மனிதர்களை கொண்டு வருகிறார்கள் அப்பா. ஆண்டவரே சுவாமி நீர் தாமே ராஜா ஆண்டவரே அந்த மனித இருதயங்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இன்றும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு தேசங்களிலும் அப்பா ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாக ஊழியக்கார பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்ப்பாய் தூசணமாய் பேசின நாவுகள் இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரே அறிக்கை செய்கிற நாவுகளை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா எத்தனை ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி ரத்த சிந்த வைத்து ஆண்டவரே உயிர்களை ஆண்டவரே கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என் தகப்பனே சுவாமி கடின இருதயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் அதிகாரங்களையே இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. பிதாவே சுவாமி இந்த பூமியில் எதை கட்டுகிறோம் அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்கள் அது கட்டவிழ்க்கப்படுங்களா ராஜா. இயேசுவின் நாமத்தினால நாங்க கட்டுகிறோம் எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் உம்முடைய சுவிசேஷம் போக தடையாய் தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நிர்மூலமாகட்டும் அப்பா. ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா சாபமாக ஆண்டவரே இந்த உணவில்லாம இருக்க இடமில்லாம ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி சுக வாழ்வை காண முடியாதபடி இருக்கிற தேசங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே
பஞ்சத்தினால் மூழ்கி இருக்கிற தேசங்கள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை காணப்படும்படியா, உம்முடைய சுகவாதை காணப்படும்படியா, உம்முடைய சேமத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் கர்த்தாவே சுவாமி, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா போராட்டத்தோடு கண்ணீரோடு குடும்ப பிரச்சனையோடு ஆண்டவரே சுவாமி அப்பா யுத்தத்தினால பாதிக்கப்பட்டு தேசங்கள் ஆண்டவரே ஐயா கடவுள் ஒருவர் இருக்கிறார்கள் என்ற கேள்வியோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அழுகை கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரம் ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆண்டவரே கடவுளை என்று கூப்பிடுகிற மக்கள் இருக்கிறார்கள். என் தகப்பனே, இந்த சாப நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இந்த பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வலு சொருப்பத்தின் கிரியைகள் அதோடைய அதிகாரங்கள் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி தகப்பனை. யுத்தங்களை தடுத்து நிறுத்துங்கப்பா. ஒவ்வொரு தேசங்களும் சமாதானம் அடையட்டும் ஆண்டவரே. ஐயா சுவாமி சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஆண்டவரே சமாதானம் அடையட்டும் ஆண்டவரே. தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒற்றுமையோடு ஆண்டவரே ஐயா தகப்பனே சுவாமி ராஜாதி ராஜாவை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. சமாதானத்தை அன்பையும் கர்த்தர் கொடுக்கும்படி, விட்டு கொடுக்க உதவி செய்ய கர்த்தர் ஏற்பாடுகளை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் தாமே எங்கள் தேசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆம் சுவாமி, அதே போல சங்கமம் வானொலிக்காக ஆண்டவரே சுவாமி இந்த ஊழியத்துக்காக நன்றி. அதை நடத்துகிற ஊழியருக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் நன்றி. இன்னுமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய ஊழியர்கள் வளரும்படியாய் ஆண்டவரே நீங்க தாமே ராஜா அநேக திட்டங்களை தரிசனங்களை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே சுவாமி உயர உயர கழுகுகளை போல சுவரடித்து பறக்க புது அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பரம்பரையாய் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக அநேக இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஐயா ரட்சிப்படையும்படியா கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே சுவாமி ஜெப ஊழியத்தை நடத்துகிற சகோதரிக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பலனையும் ஆண்டவரே வித்தியாசமான ஆண்டவரே ஐயா உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே வேறு மனிதனா கர்த்தர் நடத்துகிறதுக்காக ஹல்லேலூயா புது பலனை கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. அப்பா தகப்பனே உம்முடைய ஊழியங்களை உம்முடைய ஜெபங்களை ஆண்டவரே சுவாமி செய்யத்தக்கதான ஞானத்தை மறிவையும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் கொடுத்தருளும்படியா ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலையும் ஆண்டவரே சோர்ந்து போகாத ராஜா ஆண்டவரே சவால்கள் சொல்ல ஆண்டவரே எந்த சத்துருவின் சத்தத்துக்கும் செவி கொடுக்காதபடிக்கு தேவன் சத்தத்தை ஆண்டவரே நோக்கி செல்ல கர்த்தர் கிருபை அளிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா சரீரத்துக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுங்க. அவருடைய குடும்பம் ஆண்டவரே சொல்லி அப்பா சுகமாக ஆசீர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சொந்தமான அத்தனை ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளையும் உடைய கரத்துல வைக்கிறோம். உனக்கு தேவையான அத்தனை காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணும்படியாய் வாசல்களை துறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா இந்த இடத்துக்கு ஜெபிக்க வந்த ஒவ்வொரு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிங்க சுவாமி, மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி கட்ட தந்த இந்த கனமான ஊழியத்துல கவனம் செயல்பட கர்த்தர் கிருபை செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சுவாமி வாசல்களை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஜெபிக்கும்படியா ஆண்டவரே அபிஷேகத்துக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே துறப்பிலே நின்று ஆண்டவரே தேசங்களுக்காய் ஐயா சபைகளுக்காய் ஜெபிக்கத்தக்க ஆண்டவரே அந்த கண்ணீரோடு ஆண்டவரே உமது பாதத்திலே நிக்க அந்த அபிஷேகத்தையும் பாரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்தருளும்படியாக அப்பா அந்த வேலையிலும் எங்கள் தேசங்களோடு கரத்திலே அர்ப்பணித்து சுவாமி என்னையும் உடைய பாதத்திலே தரை மட்டும் தாழ்த்து உங்க நாமத்தை வைத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென் சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த எல்லாருக்கும் தேங்க்யூ. கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்க சிசிலியா அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியா அம்மா, நீங்க வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வேதனையிலே தவிக்கிறார்கள் சிலர் மிகவும்
அங்கு மருத்துவ வசதியின்றி, மருந்துகள் வாங்க வசதியின்றி தவிக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உமக்கு ஏற்ற ஜெபமாயிருக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து செவிசாய்த்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலே ஒரு இறக்க கண்களை திருப்பும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எத்தனை பேரு காசு வசதி இல்லாமல் மருத்துவமனைக்கு போக முடியாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி என்னென்ன திகழ்வை இருக்கோ அவ்வளவத்தை நீரே அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே, கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இத்தனை வயோதிபர்கள் வயது சென்றவர்கள் அப்பா ரோடு வழியவும் தர வழியவும் வலது உறைந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களையும் உற்று நோக்கும் தகப்பனே. அவர்களையும் ஒரு கரங்களில் கொண்டு வாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு செவிசாய்த்தலும் தகப்பனே. அவர்களுக்கு நல்ல உதவி வழங்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த கஷ்டப்பட்டவர்கள் மேலே இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமோ ஒன்றும் உமக்குரிய ஜெபமாக இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. கஷ்டப்பட்டவர்கள் மேலே உமது கருணை கண்ணை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் அப்பா, அவர்கள் மேலே இறங்க செய்தலும் தகப்பனே. அவர்களுக்கு முற்ற துணியை கொடுத்து பலத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அவர்களை இயலாதவர்கள் மேலே இரக்கம் காட்டி அவர்களுக்கு வழி செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது அன்பை செலுத்தும் அவர்கள் மருத்துவர் அவர்கள் மேலே அன்பை செலுத்தி வயோதிபர் மேலும் வலது குறைந்தவர்கள் மேலும் உமது இரக்கத்தை காட்ட செய்தலும் தகப்பனே. அப்பா, அவர்கள் சொல்லும் வார்த்தையோ பண்ணும் அவர்களை பலப்படுத்த பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாதவர்கள் மேலே உமது இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு உதவி வழங்க வழி செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அங்கே ஒரு சண்டை சச்சரவும் சமாதானத்தை மட்டுமே கொடுத்த தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது ஞானத்தை அவர்கள் மேல் பொழியும் தகப்பனே. அப்பா, சமாதானத்தை மட்டுமே கொடுத்த தகப்பனே. இயேசுவே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கருணை கண்டு பாரும் தகப்பனே. உமது இரத்தக்கு உங்கள் இரத்தத்தால் அவர்களை தெளித்து நீர் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இழந்து கேட்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்கள் மேல் உங்கள் அன்பை செலுத்தும் தகப்பனே. அக்னி மலர் போல நீ அவர்கள் மேல் எழும்பும் தகப்பனே. நீர் எப்போதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பிறப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சிஸ்டருக்காகவும் வருகிறோம் தகப்பனே. அவர் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறார் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவனையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் என்னென்ன தேர்வு இருக்கோ அவனுடைய தேர்வுகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் பிறப்படுத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, தேசிய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவற்றை சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எந்த ஒரு தங்கு தாமதமின்றி தடை இல்லாமல் அது இயங்க வழி செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, அந்த தாய்க்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்த பிள்ளைகளுக்கு படித்து முன்னேற வேணும் என்று
அப்பா அந்த தேர்வுகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. துதி கனம் மகுமே எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, எங்கள் தேசங்கள் ஜனங்கள் இன்றைய நாட்களிலே தீட்டுப்படாதபடி கர்த்தருக்குள்ளே உண்மை முத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய புதிய நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, மட்டுமாக எங்களை வழி நடத்தி எங்களை ஜீவனோடு விடுவித்து காத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிறவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசுரம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களை காண்கிற தகப்பனாங்க ஆண்டவரே. எங்களை அப்பா நீங்கள் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே தகப்பனே இந்த இடத்திலே ஒருமித்து கூடி இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா இந்த ஒலிபெருக்கின் மூலமாக ஜெபிக்க வந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் இன்னல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் அப்பா அறிந்த தகப்பன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் எட்டுவதாக தகப்பனே. அப்பா, எங்கள் குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் எட்டட்டும் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை அப்பா முழு மனதுடனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, எங்களை புடமிட்டு வழி நடத்துறவரே தகப்பனே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக வாங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உமக்குள்ள அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளாகும் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இருதயங்களில் இருக்கிற இருமாப்புகளை எடுத்து போடுங்க ஆண்டவர். தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுங்க அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, கல்லான இருதயங்கள் எடுத்து போட்டு தசையான இருதயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவர். தேவனே, இது உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் யாவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஏளனப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய உள்ளங்கையில வரைந்து அப்பா தகப்பனே உம்முடைய பாதுகாப்பில நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே, இந்த சங்கம வானொலி அப்பா இந்த நடத்துகிற இந்த சகோதரனோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த ஆத்துமாக்கள் இந்த சங்கம வானொலியில வந்து பெருகாண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியும் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற சகோதரி ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் எந்த தடைகளும் இன்றி நிறைவாக நடக்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா ஜெபங்களிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா
இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ ஆபத்துக்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் நிவர்த்தி செய்கிற வல்லவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் வேலியடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த குடும்பங்களுக்கு வராதபடி, எந்த ஒரு சத்ருவானவனும் இந்த குடும்பங்கள் கை போடாதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை என் மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களையும் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத என் தகப்பனே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென், ஆமென். எப்போது கூட மீட்டை ஒப்பு கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்று எந்நாள்ல வாரத்தை முதல் நாள்ல கர்த்தாவே வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் தேவனே நீங்க சந்திக்கும்படி, ஆண்டவரே அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து கர்த்தாவே பிள்ளைகளை நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். என் தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த கனடா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே சினோக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலே யாரும் பாதிக்கப்படாதபடி என்ற தகப்பனே ஆண்டவரே நீர் எல்லாரையும் காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த கனடா தேசம் முழுவதும், வானமண்டலங்க, தரமாக்கங்க, கடல் பிராந்தியங்க முழுவதும் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒப்புவித்து நாங்க ஜெபிக்கிறோம். தேவனே, ஈரோப்பா தேசங்கள் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல உம்முடைய ரட்சிப்பு பிரஸ்தாபப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உக்ரைன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ரஷ்யா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த யுத்த தேசங்கள்ல ரத்தம் சிந்துற மக்களுக்காய், ரத்தம் சிந்துற யுத்த வீரர்களுக்காய், ரத்தத்தை குடிக்க நீக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும், சகலதை நீர் தாங்கி தப்பிவித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ, பிரைஸ்லோடம்மா முடிச்சிட்டிங்களா? பிரைஸ்லோடம்மா முடிச்சிட்டிங்களா? மைக் ஓவரில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.